ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டியான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த அஞ்சலியை பார்த்தீங்கன்னா, அஞ்சலி நான் தான் வந்து இந்த பிளானெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது சொன்னனே, நீ வந்து கேட்டியா? இப்போ வந்து அந்த மகளிர் ஆணையத்துக்கு முன்னாடி போலீஸ்காரெல்லாம் வந்து நம்ம வந்து ஏதோ நம்மளை வந்து போட்டுன்னு வந்து இலக்கியா சொன்னாங்கன்னு வந்து விட்டு போயிட்டாங்க. ஒவ்வொரு வாட்டி இந்த இலக்கியாவை வந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறப்பெல்லாம் வந்து நம்ம தான் வந்து தோற்று போயிடுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு, நான் வந்து நம்ம நிலைமைக்கு வந்து வந்ததே நீ தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்தாமணி பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியை வந்து அடிச்சிடுறாங்க. அடிச்சிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா இனிமேலாவது வந்து இந்த மாதிரி வந்து குறுக்கு புத்தியை வந்து விட்டு நம்ம வந்து நேர்மையான வழியில் போனால் மட்டும்தான் வந்து உன்னுடைய லட்சியத்தை வந்து அடைய முடியும். அதுக்காக நீ எப்படினாலே வந்து மாறிக்கோ. இப்போதைக்கு வந்து திருந்துறதுக்கு பாரு. நம்ம வந்து மறுபடியும் குறுக்கொள்ளிலே வந்து போகலான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு தடையும் வந்து செருப்பட்டி வாங்குற மாதிரி வந்து அசிங்கப்பட்டு தான் வரணும் இந்த இலக்கியா முன்னாடியே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, இல்லைம்மா நம்ம வந்து அந்த வீட்டிலேருந்து என்னை அடித்து துரத்துன அப்புறம் வந்து நம்ம வந்து நேராக வந்து வீட்டுக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு தான் இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணோம். யார் இதை வந்து வீடியோ எடுத்து இந்த இலக்கியாவுக்கு வந்து அனுப்பியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து இந்த அஞ்சலி வந்து சொல்கிறாங்க. ஆமாம் அஞ்சலி, இந்த காரியத்தை வந்து யார் பண்ணியிருப்பாங்க? அந்த இலக்கியா கண்டிப்பாக வந்து நம்மளை வந்து ஃபாலோ பண்ண வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு, ஒரு வேளை நம்ம வந்து வீட்டிலேருந்து கிளம்புனப்போ வந்து லட்சுமியும் இந்த வசந்த் வந்து இருந்தாங்களே, உன்னை வந்து அசிங்கப்படுத்த அனுப்புனால வந்து 24/7 மாதிரி வந்து உன்னை வந்து வாட்ச் பண்ண சொல்லி அந்த இலக்கியம் வந்து இந்த வசந்தக்கிட்ட வந்து சொல்லியிருந்தாலும் வந்து இந்த வசந்த் வந்து நீ வந்து டென்ஷனாக வந்து நானும் வெளியே வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்துட்டு ஃபாலோ பண்ணி வந்துட்டு இந்த வீடியோவை எடுத்து இலக்கியாவுக்கு வந்து அனுப்பியிருப்பானோ அப்படின்ற சந்தேகம் வந்து எனக்கு வருது அப்படின்ற மாதிரி இந்த அஞ்சலி வந்து சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம சிந்தாமணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் அஞ்சலி, இந்த இலக்கியாவோட தம்பி அந்த மாதிரி பண்ணக்கூடியவன் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்மளுடைய வசந்தோட நிலமை வந்து என்ன ஆக போகுதுன்னு தெரிலங்க. இது நம்ம வசந்த் தான் வந்து கன்ஃபார்மாக வந்து வீடியோ எடுத்து அனுப்புதுன்னா கண்டிப்பாக நம்ம வசந்த் கூட வந்து போயிட்டு பயங்கரமாக வந்து சண்டை பிடிக்க போகிறாங்க. அப்படி இல்லைனா வந்து ஒவ்வொரு தடையும் வந்து இந்த இலக்கிய கையில் வந்து மோதி நான் வந்து மூக்க உடைச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த கார்த்தியும் வந்து என்னை வந்து கூப்பிட்டு போகிற மாதிரி தெரியல. அவன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான், என்னை வந்து வெறுத்துட்டான். இதுக்கு மேலே வந்து அவன் என்னை வந்து கூப்பிட்டு போகின்ற நம்பிக்கையே வந்து போயிருச்சு. அந்த இலக்கியா வந்து அந்த வீட்டில் இருக்க வரையும் நான் அந்த வீட்டில் வந்து காலை எடுத்து வைக்க முடியாது. எனக்கு வந்து அந்த வீட்டில் இருந்து ஒரே சப்போர்ட் வந்து அந்த பைரவி அம்மா தான். ஆனால் வந்து அவங்களுமே இப்போ வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுல என்ன ஆச்சுன்னு தெரியல. அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து இந்த இலக்கியா கையில் வந்து லாக் ஆகிட்டே இருக்காங்க. அதனால வந்து எனக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய இலக்கியா வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்திக்கும் பிரியாவுக்கு வந்து கல்யாணம் ஏற்பாடு வந்து பண்ண சொல்லி நம்மளுடைய ஜானகி வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அஞ்சலி வந்து திருந்த மாட்டாளா அப்படின்ற கன்ஃபியூஷன்லேயே வந்து இருக்காங்க. நம்முடைய கார்த்திகை பார்த்தீங்கன்னா பிரியாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்ககிட்ட வந்து லவ்வை வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே வந்து ஆர்வமாக வந்து இருக்காங்க. இந்த இலக்கியாவும் கௌதம் பார்த்திங்கன்னா தப்பான வழிபாதையில் வந்து நம்முடைய கார்த்திகை வந்து கொண்டு போய் வந்து விட போகிறாங்க. கடைசியில் இதெல்லாம் வந்து ட்ராமா, பிரியா வந்து உன்னை லவ் பண்ணல, நாங்கள் சொன்னதுனால தான் லவ் பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய கார்த்திகை வந்து உயிரோடு இருக்கிறது வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி இந்த அஞ்சலி ஏமாற்றிட்டு போனதுலேயே வந்து அவர் பாதி உயிர் போயிடுச்சு. இப்போ வந்து கூட இருக்கிறவங்களே இப்படி வந்து துரோகம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து அவர் உயிரோட இருக்க வந்து வாய்ப்பே இல்லைங்க. நம்ம ஜானகி வந்து எதுவுமே வந்து ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம ஜானகி சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரியாவுக்கு கார்த்திக் வந்து கல்யாணம் பண்ணிக்க தான் ஒரே வழி. இந்த அஞ்சலி வந்து எக்கடா கெட்டு போகிறா, அவள் வந்து ஒரு காலத்துலேயே திறந்த மாட்டா அப்படின்றத வந்து நம்ம கௌதமி இலக்கியா வந்து கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி